ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஸ்டைலில் ரொம்பவுமே டேஸ்டான மட்டன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்றதை பார்க்கலாம். இதுக்கு மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம். இது எல்லாமே நல்லா அம்மியில் மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மியில் அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மி இல்லைன்றவங்க மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது எல்லாம் அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டனை நல்லா ஒரு 5 விசில் வரைக்கும் குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு நம்ம எடுத்த சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் அம்மியில் லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி இதோட அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு. இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அது தாளிப்புக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறம் 3 பச்சை மிளகாய், ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே கொஞ்சம் சீரகம், சோம்பு, கறி மசாலா, பட்டை இதை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்க கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அம்மியில் அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் குக் ஆனால் போதும். தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் குக் ஆகட்டும். 1 ஸ்பூன் மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அம்மியில் அரைச்சி வச்ச தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இதில்
அவ்வளோதாங்க, நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக அரைச்சி வச்ச மட்டன் சூப் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி வச்சு நம்ம கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இதில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.